ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஏடி ஆட்டோமேஷன் ஜோன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை பற்றினா பிஎல்சி ஆர்கிடெக்சர். ஸோ பிஎல்சி ஆர்கிடெக்சர் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎல்சி ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக பேசிக்காக பிஎல்சி அப்படின்னு ஒன்று சொல்லிடுறோம். பட் பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல் இருக்குது, ஒவ்வொரு மாடியூலும் இன்னொரு மாடியூல் கூட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிஎல்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல் இருக்குன்னா, பவர் சப்ளை மாடியூல், இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இதெல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து ஒரு பிஎல்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இண்டிகேஷன் கொடுத்துருப்பேன். எது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க லைன்ஸ்லாம் வந்து எதை இன்டிமேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ டோட்டல் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பவர் சப்ளை மாடியூல் மூலயமா தான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் மாடியூல் சிபியூ எல்லாத்துக்குமே போகும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஒரு கேல்குலேஷன் இருக்கும், ஒரு ப்ராசஸ் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் சிக்னல் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷனுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டேட்டாஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாஸ் தான் இங்கே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். டேட்டாவோட க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லிமிட் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்சார், அடுத்து புஷ் பட்டன். அதேமாதிரி அவுட்புட் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டவர் லேம்ப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம், மோட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அட்ரஸிங் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் எழுதியிருப்போம். I0.0 ஆன் ஆனால் எனக்கு எந்த அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Q0.0 இல்லை Q0.1 இந்த மாதிரி எதனா ஒரு அவுட்புட் வந்து ஆன் பண்ணணும். டிபெண்ட் அப்போ வந்து இந்த இன்புட் ஆன் பண்ணால் எனக்கு இந்த அவுட்புட் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான இன்புட் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த இன்புட் அட்ரஸ் I0.0, I0.1, I0.2 அதே மாதிரி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா Q0.0, Q0.1 இந்த அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு வேரியஸ் மேனுஃபேக்சருக்கு ஏற்ற மாதிரி பிஎல்சி வந்து டிஃபர் ஆகும். சம் ஆஃப் த பிஎல்சியில் வந்து I0.0, I0.1 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அவுட்புட்டில் வந்து Q0.0, Q0.1 யூஸ் பண்ணுறோம். அனதர் மாடல் பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா X0.0 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இன்புட்டில். அண்ட் தென் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Y0.0 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம எழுதுகிற லாஜிக் அதெல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே இப்போ ஒவ்வொரு மாடியூலை பற்றியும் பார்க்கலாம். ஸோ பவர் சப்ளை மாடியூலோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது வந்து 24 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த 24 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் சப்ளை மாடியூல் யூஸ் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற 230 வோல்ட் இருக்கு இல்லையா, அந்த 230 வோல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பிஎல்சி ஆப்ரேஷனுக்காக கொடுக்கும். ஸோ பவர் சப்ளை மாடியூல் இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ அண்ட் அதர் மாடியூல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்கு இல்லையா, சிபியூ அந்த இன்புட் மாடியூல்ஸ், அவுட்புட் மாடியூல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைலேருந்து தான் வந்து நம்மளுக்கு சப்ளை போகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ். ஸோ இன்புட் மாடியூல் அண்ட் அவுட்புட் மாடியூலோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்னா எதை சொல்கிறாங்கன்னா இதுதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுலேருந்து வர இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மிஷின்ஸ்லேருந்து வர இன்புட் நம்ம பிஎல்சி வந்து கண்ட்ரோல் ரூமில் பேனலில் மவுண்ட் பண்ணி வச்சுருவோம். நம்மளுக்கு இந்த இன்புட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேருந்து வரும். ஒரு சென்சாராக இருக்கட்டும், ஒரு லிமிட் சுவிட்சாக இருக்கட்டும். அதேமாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு தான், மிஷின் கிட்ட தான். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்டிமேட் பண்ணுறாங்க. So other these modules connect to the these modules connect the PLC to external world. அதாவது பிஎல்சியில் இருந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கனெக்ட் ஆகிற மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் சென்சார்ஸ். அதாவது இன்புட் மாடியூல் வந்து என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணோம் சிக்னலை, சென்சாராக இருக்கட்டும். அண்ட் தென் சென்ட் சிக்னல்ஸ் டு ஆக்சுவேட்டர்னா நம்ம அவுட்புட் இருக்கு இல்லையா, அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிடெக்ட்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் டிவைஸ். ஒரு ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகுதா இல்லை ஒரு சென்சார் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டிடெக்ட் பண்ணும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். இந்த சென்சாரை பேஸ் பண்ணி எனக்கு இந்த அவுட்புட் ஆன் பண்ணி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த லேம்ப் ஆன் பண்ணுங்க, இல்லை இந்த மோட்டர் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா ப்ரோக்ராமில், அது எல்லாமே இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ இன்புட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து இன்புட் வந்து ரிசீவ் பண்ணும். அண்ட் தென் அதே அவுட்புட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இருக்க அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். எதுக்குன்னா பேஸ்ட் ஆன் தி யூசர் ப்ரோக்ராம். நம்ம யூசர் ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி போத் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ. ஸோ சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிபியூ கண்ட்ரோல் யூனிட், சிபியூ ப்ராசஸர் அண்ட் ப்ரோக்ராம் மெமரி அண்ட் டேட்டா மெமரி இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். சிபியூட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆஃப் த பிஎல்சி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா? அதாவது ஒரு மெமரியில இருக்கிற கண்ட்ரோல் ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்றது, ஒரு இன்புட் வந்து ப்ராசஸ் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்க ப்ரோகிராம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கேத்த அவுட்புட் ஆன் பண்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூவோட ஒர்க் தான். இது மட்டும் இல்லாம சிபியூவோட ஒர்க் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பிஎல்சி மட்டும் நம்ம கிட்ட இருக்காது. இங்க பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு HMI வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, HMI ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஒரு ஆப்பரேட்டர் கிட்ட இருக்கும் இது. எதுக்காக இருக்கும்னா, பிஎல்சி அதாவது ஃபீல்ட்ல என்னென்ன நடக்குது, என்ன டெம்பரேச்சர், என்ன அலாரம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் மூலியமா பார்க்கலாம். எந்தெந்த அலாரம் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூ தான் வந்து ஹேண்டில் பண்ணும். கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே வந்து சிபியூ தான் ஹேண்டில் பண்ணும். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ கம்யூனிகேட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூ ஹேண்டில் பண்ணும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. என்னென்ன மெமரின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் மெமரி. நம்ம எழுதுற யூசர் ப்ரோகிராம்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் மெமரியில தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மெமரி. டேட்டா மெமரியில வந்து என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். இது அதாவது ஒரு யூசர் ப்ரோகிராம கண்ட்ரோல் பண்றதுக்கான வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா மெமரியில இருக்கும். அண்ட் தென் சிஸ்டம் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெமரியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ். ஸோ கம்யூனிகேஷனோட இன்டர்ஃபேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட டிவைஸஸோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டிவைஸோட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே HMI ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் ஸ்கேடா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பிஎல்சி. நம்ம இந்த பிஎல்சி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர் அப்ளிகேஷன் அப்படின்னா போயிட்டோம்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பிஎல்சி இருக்கும். ஒரு பிஎல்சி இங்கே இருக்கும், இன்னொரு பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப லார்ஜர் அப்ளிகேஷன்றதால. ஸோ ஒவ்வொரு பிஎல்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த HMI கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து த்ரூ கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் நடக்குது. இந்த கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே த்ரூ இந்த கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான். அந்த சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, நம்ம வந்து HMI வந்து ஆக்டிவில் இருக்கா, அதர் பிஎல்சிஸ் வந்து ஆக்டிவில் இருக்கா, வெளியே இருக்க சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கா, அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் நடக்கும். இந்த கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லிட்டோம் இந்த இந்த பிஎல்சிலேருந்து இந்த ஸ்கேடா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்றலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த கம்யூனிகேஷன் வந்து த்ரூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோட்டோகாலில் வந்து என்னென்ன டிஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா த்ரூ கம்யூனிகேஷன் ஸ்பீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் ஐபி, மாட்பஸ் TCP ஐபி, ப்ராஃபிபஸ் அண்ட் ப்ராஃபிநெட், டிவைஸ் நெட். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RS-232, RS-485 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை பற்றியும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெத்தடில் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் லாஜிக், ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட் ஆர் ஈவன் ஹை லெவல் லாங்குவேஜ் அதாவது C ஆர் C++. இதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சி வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் டீபக்கர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இல்லை ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து எடிட் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு ப்ரோக்ராமை பிஎல்சியில் டவுன்லோட் பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிஎல்சியோ கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ டோட்டல் பிஎல்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OS மூலியமாக தான் ரன் ஆகுது இல்லையா? இந்த OS தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OS மூலியமாக தான் நடக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான். அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், மெமரியை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OS தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த பிஎல்சி. இந்த OS தான் வந்து டோட்டலாக நம்ம எப்படி ஒரு சிஸ்டம்னா ஒரு OS இருந்தால் தான் ரன் ஆகுமோ அதே மாதிரி வந்து பிஎல்சிக்கான OS. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற ஆட்டோமேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக போகிற மாதிரி அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். வி வில் see you in the next video.